ஹதீஸ்ல ஒரு செய்தி தெளிவாகவே படித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் அந்த ஹதீஸ் அங்கீகாரம் இல்லை என்கிற கருத்துக்கு இடையே சில சூஃபிகளும் ஞானிகளும் கூட சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு சோதனைங்கிறது அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அப்ப எப்படிங்க கொடுக்கப்படுது? அவரவருடைய நாவே காரணம். இன்னமல் பலா முவக்கலும் பில் மந்திக், சோதனை உங்கள் நாவினாலேயே சாட்டப்பட்டு இருக்கிறது. சோதனை எங்க வந்துச்சு? உங்க நாவால வந்துச்சு. சோதனைக்கு காரணம் எது? நீங்க தான். அல்லாஹ் ரொம்ப சோதிக்கலாம் விரும்புறது இல்ல. அவர் ஏன் படுத்துட்டாருங்க? அவர் நாவால படுத்தாருங்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நிறைய நேரங்களில் கஷ்டம் என்பது நாமலாம் உண்டாக்கிக்கிட்டோம். நம்ம உண்டாக்குறதுதான் பெரிய சோதனை. நான் சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா தத்தமன்னவுல் மௌத்துன்னாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி, ஆச்சரியமான செய்தி. மௌத்தை கேட்காதீர்கள், மௌத்தை ஆசைப்படாதீர்கள். மௌத்த ஆசைப்படக்கூடாதுங்கிறாங்க. நம்ம மௌத்தானா நல்லா இருக்குமா அதெல்லாம் நினைக்காத. வாழ்ற உலகம் இது. மனைவியை சந்தோஷப்படுத்து, பிள்ளைகளோடு வாழு. உலகத்துல நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிடமும் அருட்கொடை. மௌத்தா போனா வாழ முடியுமா? உலகத்தை அனுபவிக்க முடியுமா? தொழ முடியுமா? ஒரு ட்ரெஸ் அணிய முடியுமா? மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா? மக்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமா? அப்ப இதெல்லாம் இங்கதான். இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு போன கூலி தான் மறுமைக்கு. அப்ப இங்க எல்லாமே நான் வாழ்ந்தா தான் நடக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுள நசீபாக்குவானாக, நோயில்லாத வாழ்க்கை நசீபாக்குவானாக. எந்த கஷ்டத்திலையும் மௌத்தானா தாவல் ஏன் நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரசூல் விரும்பல. இந்த தீன சுமையா ஏன் கருதுறீங்க? வாழ்றதுக்காக இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு போவதற்கல்ல. போகணும், விதி முடியும் போது போக வேண்டியதுதான். டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கதா? இன்னொரு ரகசியம் ஒன்று இருக்குது. அடிக்கடி மௌத்தை நினைச்சு பாருங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி மௌத்தை நினைக்கணுமா? மௌத்தை கேட்க கூடாது, மௌத்தை ஆசைப்படக்கூடாது. ஏன்? ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டமா நினைச்சு மௌத்தை கேட்கிறோம். மௌத்தை கேட்காதீங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரசிச்சு வாழுங்க. நாங்க அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். கண்ணாடி பக்கத்துல போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து அந்த கண்ணாடியில தன் அழகை ரசிப்பாங்களாம். யாரு? நபிகள் நாயகம். கண்ணாடி முன்னால உட்கார்ந்து தன் அழகை ரசிப்பாங்க. அப்படி அந்த முடியை சரி பண்ணுகிற விதம். என்ன விளக்குறாங்க? கொஞ்சம் ரசிங்க உங்களை. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நம்மை ரசிக்கிறது இல்லை, அடுத்த ஆளை தான் ரசிச்சுட்டே இருக்கோம். அவர் எவ்வளவு அழகா இருக்கிறார், இவர் எவ்வளவு டாப்பா இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன நிலைக்கு போயிட்டார். அடுத்தவங்களை பார்த்து 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 ஏங்கினோமே தவிர நம்மை ரசித்து வாழ நாம மறந்துட்டோம். நம்மை ரசியுங்கள். நம்ம நல்லா இருக்கிறோமே, நமக்கு என்ன குறை? நம்ம முகம் அழகா இருக்குது, நம்ம கோலம் அழகா இருக்குது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கான், நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அழகான பேரன் பேத்திகள். உன் வாழ்க்கையை குறித்து நீ யோசித்து பார், உன் வாழ்க்கையை ரசித்து பார். அங்கேதான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாகவே நீ இருப்பாய். இன்னொருத்தரை பார்த்தால் ஏக்கம் வரும், பொறாமை வரும். நமக்கு அல்லாஹ் என்ன செய்தான் கேள்வி வரும். அவர் டாப்ல இருக்கிறாரு, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? அவர் என்ன அழகா இருக்கிறார், அவர் முகம் எவ்வளவு லட்சணமா இருக்குது. எதுக்கு? நம்முடைய அழகை நாம ரசித்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழ்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை கேட்காதீங்கன்னாங்க, ஆசைப்படாதீங்கன்னாங்க. ஆனா மௌத்தை நினைச்சுக்கங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக அல்லாஹுவால் ரசூலால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அழகாகவே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு நாமே உண்டாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் கேட்பது கூட அழகாகவும் எந்த வகையில் அல்லாஹ் ரசூல் கேட்க பிரியப்படுவார்களோ அப்படி கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசதி காலங்களிலும் வறுமை காலங்களிலும் நடுநிலையோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்குவானாக.